ஆகாயம் என்பது ஒரு திடப்பொருளே அல்ல. ஸ்கை, வானம் ஒரு திடப்பொருள் கிடையாது. திறந்த வெளியினுடைய அகன்ற நிறம்தான் அந்த நீல நிறம். நீல நிறத்திற்கு ஒவ்வொரு இடையிலும் ஒவ்வொரு விண்மீன்களும் ஒவ்வொரு கோள்களுமே இந்த உலகத்தில் நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. அந்த கோள்களையும் அந்த விண்மீன்களையும் யாரும் மேலே கட்டி தூக்கி வைத்திருக்கிறார்களா அது நிற்பதற்கு என்று கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விண்மீன்களும் ஒவ்வொரு கோள்களுமே அங்கே ஆகாயத்திலே தங்கி இருக்கின்றது. மேலே எந்த ஆதாரமும் கிடையாது, கீழே எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஆகாயத்தில் அந்தரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அவைகள் யாவுமே திடப்பொருள்கள் தான். திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள். பொருள் மொத்தம் 3. திடப்பொருள் மண்ணுக்கு ஒப்பான இரும்பு, கம்பி போன்றவையெல்லாம் திடப்பொருள். திரவப்பொருள் தண்ணீருக்கு ஒப்பானவை. வாயு பொருள்கள் காற்றோடு காற்றாக உலாவக்கூடிய பொருள். அது பொருள் அல்ல, அது உணர்வு. ஆனால் வாயு லோகத்தில் இப்படியெல்லாம் கிரகங்கள் மிதந்து கொண்டு இருக்கின்றது என்பதை விஞ்ஞானிகளும் சொன்னார்கள். நாமும் கூட இந்த உலகத்தில் மேல் நோக்கி பார்த்தால், இரவில் பார்த்தால் எத்தனையோ விண்மீன்கள், பகலிலே பார்த்தால் சூரியன், இரவிலே பார்த்தால் சந்திரன், அப்பாற்பட்டு ஆராய்ச்சி குழாய்களின் மூலமாக நம்ம பார்த்தோம் என்றால் 9 கிரகங்களும் வீட்டு இருப்பதை இன்றைக்கி விஞ்ஞானிகள் பார்த்து நம்முடைய உலகத்துக்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இத்தனை பொருள்களும் எந்த ஆதாரம் இல்லாமல் தான் மேலே அந்தரத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல